வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பழைய பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஒரு 3 பேட்டரிஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனில் ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ அதுவுமே வாங்கி ஒரு பார்த்தீங்கன்னா 3 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கனெக்ஷனில் இருக்குது. ஆனால் ஆன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதில்லை. ஸோ இதில் நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம் இந்த பேட்டரிஸை அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டரிலாம் வந்து நான் இன்றைக்கி 3த்தையும் கனெக்ட் பண்ணி சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் பண்ணேன். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த 4 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இப்போ பேட்டரிஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், குறையக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு 3.5 வோல்ட் இருக்குது, நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண உடனே 3 வோல்ட்டு 2.5 வோல்ட்டுன்னு குறையுதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரி வீணாயிடும். ஸோ அதே சமயம் அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு என்னென்னா 6 ml கூட ஆட் பண்ணக்கூடாது, அதை விட கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அது மாதிரி இதெல்லாம் ஏன்னா இது ரொம்ப சின்ன பேட்டரிஸ் இது. ஸோ இதை அதுவும் இல்லாமல் 1 ஆம்பியர் பேட்டரி இது. ஸோ இந்த மஸ்கிட்டோ பேட்டரியில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னது கிடையாது, ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இந்த பேட்டரிஸை நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறோம். அதுவுமே இது புதுசாக வாங்கினது, ஆனால் இது ரொம்ப நாளாக சார்ஜ் பண்ணாமல் இருக்கும். இது எதுவுமே ஒர்க் ஆகலை, லைட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா ஒரு பேட்டரிஸாக இந்த வாட்டர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஒரு பேட்டரி வோல்டேஜ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா இது என்னென்னா கடையில் டிஷ்ஷில் வாங்கி டிஷ்ஷில் வாட்டர் வாங்கிட்டு அது காலி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தான். இது நான் பெரும்பாலும் மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ மழை பெய்ய ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணிங்கன்னா அது பியூர் வாட்டராக வரும். ஸோ உடனே பண்ணிங்கன்னா அதில் அமில மழை காரணமாக அதில் கார்போனிக் அமிலம்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் கலந்துருக்கும். அதெல்லாம் பேட்டரி டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு மாசுக்கள் அதிகம் இருக்காது. ஸோ இந்த பேட்டரியில் நீரை பார்த்தீங்கன்னா உள்ளார ஆட் பண்ணுறதுக்கு சிரிஞ்சி ஒன்று வாங்கிடுங்க. சிரிஞ்சி அதுக்கப்புறம் நீடிலும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஸோ இது வேணால் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே யூஸ் பண்ணது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு மூடியில் தான் ஊற்றி தான் ஆட் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் கன் மூடியோட அந்த மூடியிலேருந்து கொஞ்சம் எடுப்பேன். ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துட்டாலும் அதிகமாக ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் குறைவான அளவு தான் எடுத்துக்குவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறதும் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணுறக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு லைன் இதில் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ஒரு கத்தி நைஃப் வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா ஸோ பிரச்சனை இல்லாமல் ஓப்பன் ஆகும். இல்லைனா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒரு நைஃப் போட்டு ஸோ அந்த லைனில் ஒரு இழுத்துருங்க. ஏன்னா ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா கஷ்டம். ஸோ ஒட்டி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உடச்சிக்கும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பண்ணிடணும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ ஈஸியாக எனக்கு ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இந்த எப்பவுமே லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லுமே பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதில் 2 செல் இருக்குது, அதாவது 2 அறைகள் இருக்கும். ஸோ அந்த 2 அறை மூலமாக 4 வோல்ட் இது உற்பத்தி பண்ணணும். ஸோ அதனால் இது பேட்டரியாக பாருங்கள் 4 வோல்ட்டு 1 ஆம்பியர்னு இருக்கும். ஸோ இதை ஜென்டிலாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பாருங்கள், அதாவது நம்ம கண்ணில் எதுவும் அடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை தான் இது உள்ளார நான் செலுத்த போகிறேன்.
பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்தேன், 1 ml கூட எடுக்கல. இப்போ 6 ml தண்ணி ஒரு இது போட்டாச்சு, இன்னொரு 6 ml இதில் போடலான்னு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து வோல்டேஜ் செக் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 3.19 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து பேட்டரி நம்பர் 1 2ன்னு போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இதை செக் பண்ணிக்குவோம். ஸோ கிட்டத்தட்ட அதே வோல்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி இருந்தால் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து பெருசாக வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகலை. ஸோ அப்படின்னா இது வந்து பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ பேட்டரி நம்பர் 2 வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பேட்டரி நம்பர் 1 நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதனோட வோல்டேஜ் என்ன அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 4.12 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது நல்ல வோல்டேஜ் இருக்குது. ஸோ எதுக்கும் ஏன்னா வந்து இது 4 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. ஸோ இன்றைக்கி சார்ஜ் பண்ணதெல்லாம் அந்த வோல்டேஜ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ பேட்டரி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இது கண்டிப்பாக 4 இயர்ஸ் வந்து இருந்ததில் எலக்ட்ரோலைட் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கும் வந்து நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இது வாட்டர் ஆட் பண்ணால் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு வெளியில் கேஸிங் வெளியில் போகிற அளவுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கேஸிங்னு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ வந்து என்னென்னா இதில் இருக்கிற அந்த சல்ஃபூரிக் அமிலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து SO3 அது மாதிரி வந்து பார்த்தோம்னா மாலிகுல்ஸ் வந்து வெளியில் போயிடும். ஸோ இதில் நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ சில நேரத்தில் வந்து முட்டை இட்டுட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து வெளியில் வரும், பபுள்ஸ் மாதிரி வரும். அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திரும்ப ரிவர்ஸில் லைட்டாக இழுத்திங்கன்னா போயிடும்.
ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஆகலை பாருங்கள். ஸோ அப்போ கண்டிஷன் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அடுத்தது இந்த டிவைஸில் இருக்கிற இந்த பேட்டரி வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டு 1.5 ஆம்பியர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லை, எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ் இருக்குது, இதை போயிட்டு வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது. ஸோ வோல்டேஜ் செக் பண்ணுறோம். ஸோ 1.9091 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம். ஒன் 1.5 ml எடுத்துருக்குறேன். ஸோ எவ்வளோ ஆட் பண்ண முடியுதோ அவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இதில் 1 ml ஆட் பண்ணிட்டேன். 5 ml. திரும்ப 0.5 ml ஆட் பண்ணிடுறோம். அகைன் ஒரு 0.3 ml ஆட் பண்ணி பார்ப்போம். வோல்டேஜ் இருக்குதுன்றது செக் பண்ணுறோம். ஸோ வந்து 2.41. ஸோ பாருங்கள் வோல்டேஜ் வந்து வாட்டர் ஆட் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம சார்ஜிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சார்ஜிங் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3.924 வோல்டேஜ் கிட்ட வந்துச்சு. உண்மையிலே வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி வந்து இது ஓடுதான்னு பார்த்துக்குவோம்.
ஸோ சுற்ற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வந்து ஒரு நம்ம சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் ஏறிச்சுன்னா சார்ஜ் கண்டிப்பாக ஏறதுக்கப்புறம் நல்லாவே வந்து சுத்தம்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. நம்ம வந்து ஸோ ஜஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து உண்மையிலே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ.